வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மி சரண், கன்சல்டன்ட் நியோனாட்டாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், வானகரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூபார்ன் அண்ட் மதர் ஃபீடிங். ஸோ எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி வந்து மதர் ஃபீடிங் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பேபி வந்து இமிடியட்லி ஆஃப்டர் பர்த் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வந்து மதர் ஃபீடிங் ஆரம்பிக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பேபி வந்து க்ரை பண்ணல, இல்லைனா மதருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு பட்சத்தில் வந்து பேபி மதர் ஃபீடிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ தட் வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆரம்பித்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ எப்போவுமே வந்து மதர் ஃபீடிங் தான் பெஸ்ட்டு. அந்த இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ மதர் ஃபீடிங் இல்லை, என்ன 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 கொடுக்கலாம் அப்படின்னா வந்து செகண்ட் திங் வந்து அந்த ஃபார்முலா மில்க் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்கலாம், பட் மதர் ஃபீடிங் வந்து தான் இந்த பெஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மில்க் வந்து ரொம்ப வெயிட் கெயின் போடுவாங்க. ஸோ லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து அது ஒபீஸாக மாறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். அந்த பேபி வந்து ரொம்ப ஒபீஸ் பேபி. அண்ட் அதர் திங்ஸ் என்னென்னா டைப் 2 டயபெட்டிஸ் இப்போ இருக்க காலத்தில் வந்து நல்லா சுகர் வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கனால வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மதர் வந்து எப்போவுமே வந்து மதர் மில்க் கொடுத்தா தான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து நல்லது அப்படின்னு நினச்சி நல்லா கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். மதருக்கு வந்து சில மதர்ஸ் வந்து என்னென்ன ஆகும்னா, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போதோ இல்லை நிறைய நேரம் வந்து அந்த பேபி என்ஐசியில் வைக்கும்போது வந்து அந்த மதர் மில்க் வந்து ரொம்ப கிடைக்காது. அட் த டைம் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து பேபிக்கு வந்து ரொம்ப வென்டிலேட்டரில் இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து இந்த சிபேப் மிஷன்ஸில் இருந்தாலும் சரி, பேபிக்கு வந்து ஓஜி டியூப் ஃபீட்ஸ் மூலமாக வந்து மதர்ஸ் மில்க்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் கொலஸ்ட்ரம் வந்து மதருக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது கேள்வி, பேபிக்கு வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அந்த நியூபார்ன் பீரியடில் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எர்லி ஆன்செட் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மதர் மூலமாக தான் வந்து நிறைய பேபிஸ் த்ரூ பேசேஜ், ஏன்னா நம்ம வந்து டெலிவரி ஆகும்போதோ இல்லை மதர்ஸ் வந்து யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதோ வந்து அந்த பேபிக்கு வந்து அந்த கிருமி வந்து யூஸ்வலாக வந்து பேபிக்கு வந்து பாதிக்கும். ஸோ அந்த செப்சிஸ் அந்த இன்ஃபெக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எர்லி ஆன்செட் செப்சிஸ். இதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இனிஷியலாகவே சரி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ 6 to 9 months என்னென்ன ஃபீட் கொடுக்கலாம். நிறைய மதர்ஸ் வந்து இந்த ஓபி சைடு வரும்போது வந்து கேட்ட கேள்வி வந்து இதுதான், 6 to 9 months என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க வந்து 1008 டவுட்ஸாக தான் வருவாங்க. ஸோ வெரி க்ளீன் அண்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ரைஸ் கஞ்சியோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் அந்த ஸ்மாஷ்டு வெஜிடபிள்ஸ் பியூரி, அந்த ஆப்பிள் பியூரி அந்த மாதிரி இருந்தால் அது ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், பேபி வந்து எப்போவுமே வந்து செமி சாலிடாக வந்து ஃபீட்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் கண்டினியூ வித் மதர் ஃபீடிங்கு. ஆஃப்டர் தட் அந்த மதர் ஃபீடிங் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் இல்லைனா எதுக்கு கம்மி ஆகணும்னா பை த ஏஜ் ஆஃப் த 6 months வந்து அந்த நியூட்ரிஷியஸ் மில்க்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுத்தா தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் வந்து ரைஸ் கஞ்சி அண்ட் பியூரிஸ் அண்ட் ஸ்மாஷ்டு வெஜிடபிள், தீஸ் ஆர் கம்பல்சரி. ஸோ ஃப்ரம் 9 months to 12 months என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னா we can start initially with ஸ்மால் இட்லி, கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ண இட்லிஸ் அண்ட் நல்ல பியூரிஸ் அண்ட் ஸ்மாஷ்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் கண்டினியூ வித் ரைஸ் கஞ்சி. அண்ட் 12 monthsக்கு மேலே என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா வாட்டர், என்னென்ன வந்து நம்ம அடல்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோமோ எல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து பேபிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு திங் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த 6 months வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேபிக்கு வந்து 1 food at a time தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபைனல் திங், சம்மரில் வந்து பேபிஸ் எப்படி வந்து நம்ம வந்து அந்த சம்மரில் பேபிஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து நிறைய மதர்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி தே ஃபீல் லிட்டில் டயர்டு, ஹைட்ரேட்டடாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து அந்த லாக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து நல்லா அந்த லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும். அண்ட் அவங்களும் வந்து அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். அந்த டயட்டில் வந்து எப்போவுமே வந்து அந்த வெஜ்ஜீஸ் நல்லா ஆட் பண்ணிக்கணும். அண்ட் சாலிட் அலாங் வித் லிக்விட் ஃபுட்ஸ் நல்லா ஜாஸ்தி, அந்த பட்டர் மில்க், கர்டாக இருந்தாலும் சரி, இந்த மில்க் அந்த ரெகுலராக குடிக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் இன் லாக்டேஷன் ஃபார் த மதர்ஸ். அண்ட் செகண்ட் திங், பேபிஸ்க்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு பேபி இமிடியட்லி ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் இந்த சம்மர் டைம்ஸில் வந்து நிறைய வந்து பேபிஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பட்சத்தில் வந்து அந்த பிலிரூபின் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் வந்து
நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து இமிடியேட்லி ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் வந்து மதர் நல்லா ஃபீட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ 10% வெயிட் லாஸ் வந்து நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேபிக்கு எப்போவுமே வந்து. ஸோ அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த என்ஐசியில் வச்சு இல்லை ரெகுலர் ஓபிடியில் வச்சு அந்த பிலிரூபின் செக் பண்ணுறது, அந்த வெயிட் லாஸ் செக் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிலிரூபின்னா அந்த காமன் திங் வந்து அந்த டைமில் பார்க்குறது வந்து ஜாண்டிஸ், நியோனட்டல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நியோனட்டல் ஜாண்டிஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோதெரப்பி கொடுத்து தான் நம்ம வந்து சரி பண்ணணும். அது மூலமாக வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் வந்து இமிடியேட்லி ஆஃப்டர் டெலிவரி பேபிஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா லிவர் வந்து கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பிலிரூபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மோஸ்ட்லி த்ரூ யூரின் அண்ட் அந்த மோஷன் மூலமாக தான் வந்து இந்த பிலிரூபின் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ லிவர் இம்மெச்சூராக இருக்கனால என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்க்ரீஷன் லிட்டில் பிட் லேட் ஆக ஆக என்ன ஆகும்னா நார்மலாக அந்த பிலிரூபின் வந்து அந்த பிளட்ல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபோட்டோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அது சரியாகும். அண்ட் இன்னொன்று திங் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் வந்து எப்படி இது சரி பண்ணலாம் அப்படின்னா வந்து நல்லா ஃபீட் கொடுக்கணும். அண்ட் பேபி வந்து நல்லா யூரின் மோஷன் ரெண்டுமே வந்து நல்லா பாஸ் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது இந்த ரெகுலர் பேபிஸில். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இந்த நியூபார்ன் பீரியடில் வந்து அந்த சம்மராக இருந்தாலும் சரி, எதர் பீரியடில் என்ன பீரியடில் இருந்தாலும் சரி நியூபார்ன் வந்து பெட்டராக நம்ம பார்க்கலாம். நிறைய மதர்ஸ் வந்து இருக்கிறது ஒரே கேள்வி, எப்படி வந்து பேபி குளிப்பாட்ட வைக்கலாம். அந்த மெயின் திங் வந்து நம்ம அதில் பார்க்குறது வந்து ரொம்ப கோல்ட் வாட்டர் இல்லாமல் ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாமல் இந்த லூக் வார்ம் வாட்டர் இருக்கிறது தான் வந்து ப்ரிஃபரபிள் ஃபார் பேபி. ஸோ இன்னொரு கேள்வி வந்து அந்த சோப் என்ன யூஸ் பண்ணலாம், அந்த ஷாம்பு என்ன யூஸ் பண்ணலாம். எது இருந்தாலும் வந்து இந்த பேபி சோப் அப்படின்னு ஒரு கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் இல்லை, பேபி சோப் அண்ட் பேபி ஷாம்பு மினிமமாக யூஸ் பண்ணால் தான் வந்து ரேஷ் வராமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். இன்னொரு காமன் கொஷின் மதர்ஸ் வந்து எல்லா ஓபிடிஸ் கேட்குறது வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. ஸோ டயப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லது ஆக்சுவலி. பட் சம்டைம்ஸ் மதர்ஸ் வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா வி கேன் கண்டினியூ. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் என்ன பார்க்கலாம் டயப்பர் யூஸ் பண்ணால் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து டயப்பர் ரேஷ் இஸ் மோஸ்ட் காமன் திங் இன் த நியூ பார்ன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய நேரம் வந்து மதர்ஸ் இந்த டயப்பர் போட்டு வச்சு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு டாப்பிக்கில் வந்து இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.